ஹாய் பிரைஸ் லார்ட். அன்னைக்கு நான் வண்டியில போயிட்டு இருக்கிறப்போ சைட்ல ஒருத்தர் கொடி ஆத்து நின்றார். என்னடா அவர் கொடி ஆட்டுனுங்கிறாரு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் அந்த ஹைவேஸ்ல போறவங்க கிட்ட இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கொடி ஆட்டிட்டு இருந்தாரு. அப்போதான் திடீர்னு எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அதை வேற ஒரு விஷயத்துக்கு சிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன தெரியுமாங்க, அந்த ரோட்ல அந்த ஹைவேஸ்ல பசியோட ஐயோ என்னடா இப்படி பசிக்குதே அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு போறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னாடி கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் நிறைய பேர் போறாங்கல்ல. அப்புறம் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் இருக்குமா என் பசியை ஆட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போனாங்கல்ல, அதே மாதிரி அநேகர் எங்கேயாவது நிம்மதி கிடைச்சிருமா, எங்கேயாவது உண்மையான அன்பு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி அங்க ஒருத்தர் கொடி காட்டிட்டு இருந்தார்ல, அவரு அங்க ஒரு ஹோட்டல் இருக்குன்னு காட்டுறாரு. நம்ம ஒரு இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறோம். திடீர்னு இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. நம்ம லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணிருப்போமா, ஏசப்பா நம்மள எந்த இடத்துல தெரியுமா வச்சிருக்கிறாரு? நிறைய பேர் நம்மள அற்பமா பார்க்கலாம், ஆனா நம்ம ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கேட்டிட்டு இருக்கிறோங்க. அந்த ஹோட்டல்ல அந்த கொடியாட்டிட்டு இருக்கிற பார்த்தோம் எல்லாரும் அற்பமா தான் நினைச்சிருப்பாங்க, ஆனா அவர் நிமித்தம் தான் அந்த ஹோட்டலே ரன் ஆச்சுல்ல. சோ ஏசப்பாவை காட்டுறத மாத்திரம் நிறுத்திடாதீங்க. வார்த்தையால மாத்திரம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை காட்டும். Amen. Bye.